ஜில்லுன்னு காத்து வீசக்கூடிய குளிர்காலம் அல்லது மழைக்காலம் வந்துட்டாலே நாம எல்லாருக்கும் ஒரு அலாதி பிரியம் வந்துடும். கம்பளிய போத்திக்கிட்டு சூடா எதையாவது குறிக்கலாம் அப்படின்னு நம்முடைய நாக்கு அலைப்பாயும். ஆனா இந்த ஆசைகள் சில சமயங்கள்ல பிரச்சனையில போய் முடியும். சமீப காலமா வயது வித்தியாசம் இல்லாம மாரடைப்பு ஏற்படுறது அதிகரிச்சுட்டு வருது. அதுலயும் குறிப்பா மத்த காலங்களை விட குளிர்காலங்கள்ல மாரடைப்பு அதிகமா ஏற்படக்கூடிய அபாயம் 50% வரைக்கும் அதிகம் அப்படின்னு டாக்டர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, எச்சரிக்கிறாங்க. குளிர்காலத்துல நம்முடைய இரத்த நாளங்கள் சுருங்குறதுனால இதயம் ரத்தத்தை பம்ப் செய்யறதுக்கு அதிக சிரமப்படும். இந்த நேரத்துல நாம சாப்பிடக்கூடிய சில தவறான உணவுகள் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது மாதிரி நிலைமையை ரொம்ப மோசமாக்கிடும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நாம நம்மளுடைய இதயத்தை காக்கிறதுக்காக குளிர்காலங்களில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய 4 உணவு வகைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது பட்டர், வெண்ணெய். அதாங்க, குளிர் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள பல பேரும் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவோம். அதுலேயும் குறிப்பாக ஹோட்டல்களில் கிடைக்கும் பட்டர் சிக்கன், மட்டன், ரோகன் ஜோஸ் போன்ற உணவுகளில் ஏற்கனவே இருக்கும் இறைச்சி கொழுப்போட சுவைக்காக கூடுதல் வெண்ணெயையும் கிரீமையும் சேர்க்குறாங்க. குளிர்காலத்துல நம்மளுடைய செரிமான மண்டலம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். இந்த நிலையில அதிகப்படியான கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இரத்த குழாய்கள்ல படிந்து மாரடைப்புக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் அப்படின்னு நம்முடைய மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. அதனால குளிர்காலங்கள்ல நாம பயன்படுத்தக்கூடிய வெண்ணெயின் அளவுகளை குறைச்சிக்கலாம் அல்லது தவிர்த்துக்கிறது நம்முடைய உடல் நலத்துக்கு நல்லது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது எள். எள் நம்மளுடைய உடலுக்கு சூடு தரும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா நாம எள்ள அப்படியே சாப்பிட்றது இல்ல. அத எள் உருண்டையாக வெல்லம் அல்லது சர்க்கரை பாகுல கலந்து சாப்பிடுவோம். எள்ளில் உள்ள கொழுப்பு அமிலங்களும் வெல்லத்தின் சர்க்கரையும் சேரும்போது அது அதிகமான கலோரிகளை கொடுக்குது. இது இதயத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை கொடுக்கும். எள்ளை வறுத்து சட்னியா அல்லது துவையலா நாம சாப்பிட்டுக்கலாம். எள்ள எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ள வறுத்து சட்னியாக்கவோ அல்லது துவையலாகவோ சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாமே தவிர, இனிப்பு பண்டமா சேர்த்து சாப்பிட வேண்டாம். இது நம்முடைய உடலுக்கு ஆபத்து. அடுத்ததா நாம பார்க்க போறது எண்ணெய் பலகாரங்கள். ஈவினிங் ஆனாலே காஃபி குடிச்சிட்டு சூடான பஜ்ஜி, போண்டா, சமோசா போன்ற ஸ்நாக்ஸை சாப்பிட்றது நமக்கு சொர்க்கம் மாதிரி தோணும். ஆனா இந்த வறுத்த உணவுகள் குளிர்காலத்துல உங்களுடைய இதயத்திற்கு முதல் எதிரி. எண்ணெயில பொரிக்கிற உணவுகள் ரத்தத்துல கொழுப்பை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை தடுக்குது. இதனால நம்முடைய நாவின் ருசியை விட இதயத்தின் துடிப்பு முக்கியம் அப்படிங்கறது உணர்ந்து எண்ணெய் பலகாரங்களுக்கு நோ சொல்லுங்க. இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல கடைசியா நம்ம பார்க்க போறது கேரட். பொதுவா கேரட் நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான். ஆனா குளிர்காலத்துல கேரட் மலிவா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே சாப்பிடாம சர்க்கரை மற்றும் நெய் சேர்த்து நம்ம கேரட் அல்வா, கேரட் கீர் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். இப்படி சமைக்கும்போது அதில் கலக்கப்படக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை மற்றும் நெய் நம்முடைய ரத்தத்துல ட்ரைக்ளிசரைடு அளவை எக்கச்சக்கமா ஏத்திடும். இது இதயத்திற்கு பெரிய சுமையை ஏற்படுத்தும். அதனால கேரட் மலிவா கிடைக்குதுன்னா தாராளமா பச்சையா சாப்பிடலாம் அல்லது பொரியலா சாப்பிடலாம். இது வந்து நம்ம உடலுக்கு நல்லது. ஆனா அதுல இனிப்பு சேர்த்து அல்வா அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். இது வந்து நம்முடைய இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஸோ குளிர்காலத்துல மேல சொன்ன 4 உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய இதயத்திற்கும் ரொம்பவே நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.